வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் 7 ஃபேமிலி ஃப்ரீ டாஸ்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி கூட நம்ம வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நம்ம விசித்ரா ஃபேமிலிஸும் எல்லாம் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்தாங்க. இதில் யாரோடைய ஃபேமிலி வந்தால் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, யாரோட ஃபேமிலி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் வெளியே போயிட்டு பிரதீப் பற்றி பேசின விஷயங்களும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே, அதாவது கரடியே காரி துப்புன மூமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு ஃபேமிலியே இந்த மாதிரி வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததில்ல. பட் நீங்கள் பார்த்துருந்தா கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னென்னா, ரவீனாவுடைய ஆன்ட்டி, அதாவது எப்படி ரவீனாவுடைய ஆன்ட்டி ரவீனாவை ஃபுல் ரோஸ்ட்டு, அதாவது நீ பண்ணது, நீ பேசுனது அதெல்லாம் கிடையாது, நீ மணி கூட ஏன் உட்காந்துருக்க, நீ மணி கூட ஏன் பேசுகிற, நீ மணிக்கு ஏன் ட்ரெஸ்ஸு கொடுத்த, நீ மணிக்கு ஏன் ஊட்டி விட்ட அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு ஸ்கூல் பசங்களை உட்காந்து பண்ணுவாங்கள்ல, இந்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அந்த கோட் ரெட்டு, என்ன கோட் ரெட்டு, நீங்கள் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி சொல்ல வரீங்களா, இல்லை சூர்கேஸை பற்றி பேச வரீங்களா, அதாவது இந்த மணி சூர்கேஸை பற்றி பேச வரீங்களா அப்படின்னு தெரில. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாய்லர். அதாவது ரவீனா பண்ணது தப்புன்னே சொல்லலை, நீ இப்போ தப்பு பண்ணல, உன்னை தப்பு பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மணியை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி அந்த யூஎஸ்லேருந்து வந்த ஆன்ட்டி ஷோ பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் போட்டாங்களே, அதெல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. அதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க இந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கமாக தான் அவங்க அந்த ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, மணியும் ரவீனாவும். அந்த அளவுக்கு நெருக்கம் கூட பிக் பாஸ் வீட்டில் இல்லை. அது அவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னு தெரில. இன்கேஸ் அவங்க அம்மா வந்திருந்தா இந்தளவுக்கு ஆயிருக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய பொண்ணு தானே, என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசிட்டாங்கன்னு தெரில. பட் பயங்கரமான பல்பு, பயங்கரமான ஒரு கரடியே காரி துப்புன மூமெண்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ளே வந்தோம். நாங்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்போம், ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் வெக்கேஷனுக்கு யூஎஸ் போவோம், ஃப்ரான்ஸ் போவோம், யூகே போவோம், ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்படிலாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, மாயான்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை உறக்க சொல்லும் ஒரு சூப்பரான ஒரு பெண்மணி. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை மட்டும்தான், உண்மை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ப்பு, அப்படி ஒரு வளர்ப்பு. அப்பா சாமி சொல்கிறதெல்லாம், அதாவது அந்த பூகம்பம் டாஸ்கில் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னா அவங்க அம்மாவை போட்டு உடச்சிட்டாங்க. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் கார் வாங்க தான் வந்திருக்கேன், அதுக்கே என்கிட்ட பணம் இல்லை, நான் அதை பண்ணணும் இதை பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்? தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் என்னன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குல்ல. அப்போது ஒரு யூஎஸ்க்கு நீங்கள் அழகாக ஈஸியாக போயிட்டு வரீங்கன்னா அப்போ நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? எனக்கு புரிஞ்சிக்க முடியல என்னன்னு. இதையும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, மாயாவுடைய சிஸ்டர், அவங்க என்னென்னா ஒரு டாக்ஸிக்கோடைய ஒரு முழு உருவத்தோடைய ஒரு கை கால் முளைச்சி ஒரு முழுமையான உருவமாக இருக்காங்க. ஏன் அப்படி மாயாலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம்ல. மாயா மட்டும் கிடையாது, அவங்க சார்ந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி இருந்துச்சு அவங்க உள்ளே எல்லாத்தையும் பண்ணும் பொழுது. அந்தளவுக்கு ட்ராமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா. நான் ஜெயிக்கணும்னா ஒருத்தனை அடித்து தான் மேலே வரணும் அப்படிங்கிறது, இந்த மைண்ட் செட் யாருக்கு நம்ம இருக்கும்? ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அது யாருன்னு உங்களுக்கே புரியும். என்னென்னா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்படி என்ன பெரிய அப்பா டக்கர் நீங்கள்? அப்படி என்ன பெரிய அப்பா டக்கர் மாயா? அப்படி என்ன உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தகுதி? பண்ணுறது எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம் எல்லாமே பண்ணிவிட்டு பொய்யா ஒரு உமன் அலிகேஷனை வச்சு உமன் கார்டை யூஸ் பண்ணி பிரதீப் ஆண்டிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறீங்களே. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய பேராபத்து. இதை என்கரேஜ் பண்ணுறாங்களே ஒரு சில பேர், இதை என்கரேஜ் பண்ணுற ஒரு சில பேர், சப்போர்ட் பண்ணுற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹோஸ்ட்டு ரொம்ப 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 டாக்ஸிக்காக இருக்குது. இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேமிலி ஃப்ரீசிங் டாஸ்க்கை பிக் பாஸ் வரலாற்றில் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு டாக்ஸிக், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, அதாவது தான் பிடிச்ச புயலுக்கு 3 கால் அப்படின்னு அடிக்கடி கமலஹாசன் சொல்லிட்டு இருப்பார்ல, அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறது எல்லாமே இருக்குது. இவங்க இவங்ககிட்ட யாருமே உண்மையாக இல்லை அப்படின்னு மாயாவும் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் பூர்ணிமா கூட பேசிகிட்டு இருந்தது, பழகின்றது எல்லாமே வேஸ்ட்டு. என்னன்னா, விக்ரமன் மாயா ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க, பேக் ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர்த்த உட்காந்து நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க? இதே விக்ரமன் நீங்கள் எத்தனை டைம் உட்காந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க? இவனா 5 ஸ்டாருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி சொன்னாலும் உங்களுக்கு ஒரு டைம் உங்ககிட்டேருந்து ஒருத்தன் விலகி ஒரு தனியால் நின்றுட்டானா, அவன் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறது? இப்போ அடுத்ததாக போயிட்டு எனக்கு விக்ரம் பிடிக்கல, விக்ரம் அன்சேஃபாக இருக்குன்னு பொய்யா அலிகேஷன் வச்சு அடுத்த ரெட் கார்டு தூக்க போகிறீங்க. அதானே உங்கள் வேலை, அப்படி தான் பண்ண போகிறீங்க. அதான் நடந்துகிட்ருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஃபேமிலி டாஸ்கில், இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி ஃபேமிலிலாம் ஒருத்தவங்க பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது என்ன நடந்திருக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இத்தனை நாட்கள் ஒரு கேம் ஆட தெரியாமல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரியாமல்,
ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தனக்கான ஸ்ட்ராட்டஜியை மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இத்தனை நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக் தான் இந்த கேம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. கூல் சுரேஷ் 75 நாள் உள்ளே இருந்துட்டு வெளியே போனார். வெளியே போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது பிரதீப் என் தம்பி, அவன் கூட புறவான தம்பி, அப்படி இப்படி தொப்புள் கொடி பாசம் அப்படிலாம் பேசுகிற ஆள் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததில் முக்கியமான கருப்பு ஆடு யாருன்னா கூல் சுரேஷ் தான். என்னன்னா ஒரு விஷயத்தை பேசி 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 பெரிய விஷயமா ஆக்கி எனக்காக யாரும் கேட்க மாட்டிங்களா, நீங்களாம் இப்போ பேசுவீங்க, நாளைக்கு விட்டுட்டு போயிடுங்க, அவன் திரும்பி வந்து என்ன அப்படி கேட்பான், எனக்கு பயமாக இருக்குது, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், எனக்கு நான் போகிறேன் வரேன்னு ட்ராமா மேலே ட்ராமா போட்டு பிரதீப்பை காலி பண்ணதில் ஆள் கூல் சுரேஷ் தான். இப்போ உட்காந்து வெளியில் உட்காந்து அவன் தான் ஜெயிச்சிருப்பான், நான் போய் கமல் சாரும் நானும் ஃபைனலில் நின்னோம்னா, பிரதீப் நானும் ஃபைனல் நின்னோம்னா நானே அவன் கையை தூக்கி நிறுத்த சொல்லியிருப்பேன், அவன் தான் ஜெயிக்கிறான்னு சொல்லி நான் அவ்வளோ கனவோட இருந்தேன், அவ்வளோ இதோட பண்ணேன் அப்படின்னு யாருக்கிட்ட நீங்கள் ட்ராமா ஆடுறீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கூல் சுரேஷ் உங்கள் அது எபிசோடெலாம் போட்டு பாருங்கள், சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் சொல்கிறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே. பிரதீப் இதை நம்பி உங்கள்கிட்ட வரமாட்டார். அவர் சூப்பராக நல்லா புரிஞ்சிருக்கிறாரு நீங்கள் யார், உங்களுடைய கேம் என்ன, நீங்கள் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு பெரிய ட்ராமாவை நடத்தி வெளியெலாம் வரலான்னு பார்த்தீங்க, பட் அது எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணி உங்களை வெயிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னமும் வெளியே போயாவது உண்மையை பேசி பழகுங்க, தயவு செஞ்சு பொய் பேசி யாரையும் ஏமாத்தாதீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு மாற்றத்துக்கு இதுதான் இருக்கும். நீங்கள் திரும்ப அதை பண்ணிங்கன்னா அது முக்கியமாக வேஸ்ட். அது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் பிஹேவியர். சரவண விக்ரம் இந்த வாரம் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஃபைனலில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து சரவண விக்ரம் வந்து நிறைய பேர் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பேசியிருக்கோம் அவர் இண்டிவிஜுவலாக கேம் ஆடலன்னு. இன்கேஸ் அவங்க சிஸ்டர் சொன்ன விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேமை இண்டிவிஜுவலாக கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மாயா வந்து இன்னும் என்ன தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு மாயா பாஸுங்கிற ஒரு மெதப்பில் இருக்காங்களா, இல்லை நம்மலாம் ஃபைனலுக்கு போயிடுவோம், இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு இவனெலாம் நம்ம இது பண்ணணுமா அப்படின்னு மற்றவங்களை மட்டம் தட்டியே முன்னேறலாம் நினைக்கிறாங்களே. அவங்களுக்கு எங்கெங்கே எது நடக்குமோ அங்கங்கே அது நடக்கும். இத்தனை எல்லா பேரண்ட்ஸும் சொன்னாங்க வந்து நீ பாட்டு எழுதணும், நீ எழுதணும், தெரியலன்னு. பட் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என் வேலையை தான் பார்ப்போம் அப்படின்னு மணி ரவினா பிரச்சனையில் நிக்சன் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு பார்த்துங்களேன். அதாவது மணி ரவினாவது வெளியில் வந்து ஒரு பெரிய பேராக இருந்தாங்க, டான்ஸ் ஷோ நிறையா போயிருக்காங்க, நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க உள்ளே வந்து நீங்கள் நிக்சன் ஆக்வர்டாக பண்ண அளவுக்கு மணி ரவினா பண்ணலை. நிக்சன்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு மணி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்கில் அதே இடத்துல நிக்சனை வச்சு ஐஷு உள்ளே இருந்து அவங்க அப்பா அம்மா உள்ளே வந்திருக்கணும். அப்போ நடந்திருக்கும் பாரு அந்த சம்பவம். அப்படியே என்னென்ன போட்டு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டு நிக்சன் மணி ஆஹா என்ன சொன்னீங்களடா, நீங்கள் இப்போ அனுபவிங்கடா. ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் பிஹேவியர், ஒர்ஸ்ட் கேரக்டரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, சகிச்சிக்க முடியல, அப்படி இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.